இந்த மாதிரி வாய்க்கு வந்தபடி இந்த மாதிரி மட்டம் தட்டுற மாதிரி, அதாவது சோழனை ரொம்பவே கேவலப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. அதுக்கு அங்க இருந்த நிலா தரமான ஒரு சம்பவம் பண்றாங்க. இதனால பாத்தீங்கன்னா வானதி மட்டும் இல்ல, அங்க இருந்த எல்லாருமே ஒரு பயங்கர அதிர்ச்சியில இருந்துகிட்டு இருக்காங்க. அதாவது இந்த மாதிரி அப்படி இப்படின்னு இந்த மாதிரி சோழனோட கேஸ் எல்லாம் முடிஞ்சு இந்த மாதிரி மறுபடியும் அவரோட ஓனர்ட்டே போயிட்டு அங்க போயிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த வேலையை மறுபடியும் வாங்கியிருப்பாங்க. அதாவது இந்த மாதிரி ஓனருமே இந்த மாதிரி சோழனை மன்னிச்சிருப்பாரு. மன்னிச்சு இந்த மாதிரி மறுபடியும் அவர் அங்கேயே வேலைக்கு எடுத்திருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு மறுபடியும் நிலாவும் சோழனும் இந்த மாதிரி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து எல்லா விவரத்தையும் சொல்லி அங்க இருக்கிற எல்லாருக்குமே புரிய வைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நடந்துச்சு, இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாருமே இந்த மாதிரி பேசி இந்த மாதிரி சமாதானமும் ஆயிடுறாங்க. ஸோ இது இப்படி இருந்துட்டு இருக்கும்போது அங்க இருந்த வானதி பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தெல்லாம் அங்க இருந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி அங்க இருந்த சோழனை பார்த்து இந்த மாதிரி சொல்றாங்க, என்னமோ அன்னைக்கு எங்களுக்கு இந்த மாதிரி சொன்னீங்க, அதாவது எனக்கு இந்த மாதிரி அட்வைஸ்லாம் பண்ணீங்க, நீங்க 2 பேரும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், நீ இப்படி இருக்கணும் அப்படின்னு எனக்கு அட்வைஸ் பண்ணீங்களே, இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பாண்டி வானதி சும்மா அப்படின்னு சொல்லவே, நீ சும்மா பாண்டி, உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சோழனை பார்த்து சொல்றாங்க, அதாவது அன்னைக்கு எனக்கு அட்வைஸ் பண்ணீங்களா, எனக்குலாம் அட்வைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட தகுதியே கிடையாது, இந்த மாதிரி பணத்தை திருடி ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுமே. அதுக்கு சோழன் எதுவுமே பேச முடியாம இருந்துட்டு இருக்கும்போது நிலா பார்த்தீங்கன்னா வானதி, உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை, அதுக்கு மேல நீங்க எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வானதி, பேசினா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியுமே, அதுக்கு நிலா, அதுக்கு மேல நீங்க பேசுனீங்க அப்படின்னா நான் பேசிட்டுலாம் இருக்க மாட்டேன், அப்புறம் வேற மாதிரி ஆயிரும் பார்த்துக்கங்க, அதாவது சோழனை பத்தி பேசுறதுக்கான ரைட்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாது, என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும், இதுக்கு மேலேயும் பேசுனீங்க அப்படின்னா அப்புறம் நடக்கிறது வேற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு அங்க இருந்த எல்லாரும் அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்கும்போது வானதி பார்த்தீங்கன்னா, என்னடா இப்படி சொல்றா, விட்டு அடிச்சிருவா போலையா அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க.